என்ன பாருங்க சொன்னாலும் என்னமா பாட்டு பாரு மரமணியில ஒரு நிலத்தியும் இல்ல இல்லவா என்ன பண்ண சாப்பிட போனா ஒண்ணு வேணாம் பார்த்ததே எனக்கு வயிறு வந்து வாங்க ஏன் தாத்தா இங்க நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க என் பெண்டாட்டியோட துணைக்கு அதை கேட்கல தாத்தா குழந்தை ரெண்டே பையன் இருக்கேன் அதே அந்த காலத்து குடும்ப கட்டுப்பாடா மன கட்டுப்பாடப்பா சரி பையன் என்ன செய்யறாங்க ஒருத்தன் படிச்சுட்டு பட்டாளத்துல இருக்கான் இன்னொருத்தன் சொந்தமா பண்ணைய வச்சு விவசாயம் பாக்குறான் ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து செய்யறாங்க இல்லையா எனக்கு சந்தேகம் தான் என்னப்பா சந்தேகம் ஒண்ணும் இல்ல அதாவது எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து நிறைய எனக்கு இருக்கு ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கும் தேவைக்கு அதிகமாக ஆக்கிட்டான் எல்லாம் இருந்தும் உங்களை போல சந்தோஷமா என்னால இருக்க முடியல ஏன் சார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் ஆயிரத்த அதுதான் காரணம் அப்படின்னா தம்பி சந்தோஷங்கிறது பணத்தாலேயோ வம்சாலேயோ கிடைக்காதப்பா வாய்க்கிற மனையாத்தான் கிடைக்கும் அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நிம்மதி கிடைக்குமா கட்டிக்கிற பெண்ணும் கட்டி தங்கமா கிடக்கும் 3 முடிச்ச ஒழுங்கா போடுன்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க அதை ஒழுங்கா போட்டால் மட்டும் போடாது ஒழுங்கான இடத்திலையும் போடுறமான்னு பார்த்துக்கணும் அதை எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது பெண்ணுக்கு அவசியமானது 6 குணங்கள் இந்த 6 குணங்கள் கொண்ட ஒரு அந்த தீபத்தை நாம் அடைஞ்சிட்டோம்னா குடும்பமே ஒரு கோயிலாக மாறிடுவோம் அது தாத்தா அப்படிப்பட்ட 6 குணங்கள் அதுக்கு ஒரு பாட்டியா இருக்கப்பா சொல்லுங்க தாத்தா ஒரு நோயிலே பூமகளாய் கொஞ்சம் தாத்தா கேள்விக்கிறேன் ஒரு நோயிலே பூமகளாய் அப்படின்னா பொண்ணா பிறந்தவ பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்ப்பா அப்புறம் கொண்ட பேரழகில் திருமகளாய் கொண்ட பேரழகில் திருமகளாய் அழகில லட்சுமி மாதிரி இருக்கணும் பதியில் அமுதளிக்கும் அன்னையுமாய் பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய் சாப்பாடு போடுறதுல ஒரு தாய் மாதிரி இருக்கணும்ப்பா அப்புறம் காதல் அரவணைக்கு கணிகையுமாய் காதல் அரவணைத்தில் கணிகையுமாய் என் தகுதி அதை சொல்லு சும்மா சும்மா சொல்லு நான் சொல்லட்டுமா வேணாம் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சொல்லுங்க ஊழியத்தில் பணிப்பெண்ணாய் ஊழியத்தில் பணிப்பெண்ணாய் இதுக்கு நான் சொல்லிடுறேன் அதாவது கணவனுக்கு பணிவிடைகள் செய்யறத வேலைக்காரி மாதிரி இருக்கும் அறிவை உழைப்பதிலே அமைச்சருமாய் அறிவை உழைப்பதிலே அமைச்சருமாய் அதாவது நீங்க சொல்றீங்களா ஆபத்து காலத்துல கணவனுக்கு ஆலோசனைகள் சொல்றதுல ஒரு மந்திரி மாதிரி இருக்கணும்ப்பா பாடுகின்ற பெண் எவளோ அவளே பழமாந்த குரமகளா வாழ்கின்ற பெண் எவளோ அவளே வளமாந்த குலமகளா இப்படி குணங்கள் உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடி கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறம் வாழ்வுருவாக தாத்தா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வரேன்னா ஏன் பாருங்களேன் என்ன பாப்பா ஆசீர்வாதம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம் தம்பி உன் பேரை சொல்லவே இல்லையே மன்னிச்சிருக்கேன் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு ராமன் எல்லாரும் ராமன் கூப்பிடுவாங்க அப்படியா இந்த ராமனுக்கே இந்த சீரை